ஹலோ கைஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெட் லைன் ரூட்டோட ஒர்க் அப்டேட் தான். இந்த ரெட் லைன் மெட்ரோ வந்து மாதாவரம் மில்கல்ல தொடங்கி ஷோலிங்கநல்லூர் சிப்காட் வரைக்கும் வரப்போகுது. இதில் நம்ம ஏற்கனவே இந்த மாதாவரம் டிப்போலேருந்து மாதாவரம் பஸ் டெர்மினஸ் அதை தாண்டி இருக்கிற சாஸ்திரி நகர் வரைக்கும் என்னென்ன ஒர்க் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. இப்போ நம்ம வந்து மாதாவரத்தை தாண்டி, அதாவது மாதாவரம் பஸ் டெர்மினஸ்லேருந்து டுவர்ட்ஸ் கோயம்பேடு நோக்கி போயிட்டு இருக்கோம். இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சாஸ்திரி நகர் மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலாம், அதோட லிங்க் கார்டில் ஆட் பண்ணுறேன்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு இந்த சாஸ்திரி நகர் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இதில் அப்பர் டெக்கில் ஏற்கனவே யூ டைப் கட்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, லோவர் டெக்கில் ஐ டைப் கட்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் டெக்ஸில் அப்படி இன்னும் எதுவுமே பில்ட் பண்ண ஆரம்பிக்கல. இதை தொடர்ந்து போகும்போது நம்மளுக்கு தொடர்ச்சியாக இந்த யூ டைப் கட்டர் பிளேஸ் பண்ணியிருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது. வாங்க இந்த ரூட்டில் அப்படியே தொடர்ந்து போகலாம். இந்த சாஸ்திரி நகர் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ரெட்டேரி ஜங்ஷன் மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த யூ டைப் கட்டர் பிளேஸ் பண்ணியிருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ரெட்டேரி ஜங்ஷன் மெட்ரோ ஸ்டேஷன் வர போகிற லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இதில் வந்து நம்மளுக்கு ரெட்டேரி ஃப்ளைஓவர்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ரெண்டு சைடுமே இந்த ஃப்ளைஓவர் போகிறதுனால அந்த ஃப்ளைஓவருக்கு நடுவில் தான் ரெட்டேரி ஜங்ஷன் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னா காலம் பில்ட் பண்ணியிருக்காங்க, அதில் பியர் கேப்பை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது போக இதில் கர்டர் பிளேஸ் பண்ணுற வேலைகள் எதுவுமே இன்னும் தொடங்கலை. இந்த ரெட்டேரி ஃப்ளைஓவரில் ஆல்மோஸ்ட் சென்டர் வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்லைட்டாக டேர்ன் ஆகுது. இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டீல் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு 2-3 காலத்துக்கு நடுவில் ஸ்டீல் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து லெஃப்ட் சைடில் போனோம்னா நம்ம வந்து பெரம்பூர் நோக்கி போகிற இந்த ரோடு வரும். இது வந்து பெரம்பூர் ரெட் ஹில்ஸ் போகிற அந்த ஜங்ஷன். ஆக்சுவலாக இந்த ஜங்ஷன் வந்து கொஞ்சம் ரொம்ப டேஞ்சரஸாக தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே கண்ணாபின்னான்னு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த ரூட்டை ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஜங்ஷன் கொஞ்சம் ரிஸ்க்கான ஏரியா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் இதை ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த ரெட்டேரி ஃப்ளைஓவருக்கு அடியில் லெஃப்ட் சைடில் போனோம்னா நம்மளுக்கு கொளத்தூர் லேக் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப பிரைட்டாக சூப்பராக இருந்துச்சு. பட் உள்ளே போய் பார்க்குறதுக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் போனேன்னா அதாவது அந்த குளத்தூர் லேக்கில் உள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது அதை கவர் பண்ணுறேன். இப்படி நம்ம தொடர்ந்து போகும்போது தொடர்ச்சியாக இந்த யூ டைப் கட்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ரெட்டேரி ஜங்ஷனை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே இந்த ஹைட் குறைஞ்சி இது வந்து கிரவுண்ட் லெவலில் போய் அடுத்து வர கொளத்தூர் ஜங்ஷன் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனாக தான் இருக்க போகுது. இதை தொடர்ந்து இந்த ரூட்டில் வர அடுத்த 5 மெட்ரோ ஸ்டேஷனுமே அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் தான். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த டைம் அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் எதையுமே கவர் பண்ணல. இந்த கொளத்தூர் ஜங்ஷனில் ஜஸ்ட் வெளியே இருந்து பார்க்கும்போது என்னென்ன போயிருக்கோ அதை மட்டும் ஜஸ்ட் கவர் பண்ணியிருக்கேன். இதில் ஜஸ்ட் அந்த ஃப்ளைஓவர் வந்து அப்படியே கீழே இறங்குறத கேப்சர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டுவர்ட்ஸ் கோயம்பேடு நோக்கி போகலாம். இந்த ரூட்டில் இதுக்கு அடுத்து வர 5 மெட்ரோ ஸ்டேஷன், அதாவது குளத்தூர் ஜங்ஷன் மெட்ரோ ஸ்டேஷன். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல தான் இருக்கிறோம். இங்கே தான் வந்து குளத்தூர் ஜங்ஷன் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இது வந்து அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ அதனால் நம்மளுக்கு உள்ள என்ட்ரிக்கு எந்த ஒரு பெர்மிஷனுமே கிடையாது. அதனால் நம்ம எதையுமே பெருசாக கேப்சர் பண்ணவும் முடியாது. அதனால் வெளியே இருந்து என்ன தெரியுதோ அதை மட்டும் கேப்சர் பண்ணியிருக்கேன். இதை தொடர்ந்து வர அடுத்த ஸ்டேஷனான ஸ்ரீனிவாச நகர், வில்லிவாக்கம் பஸ் டெர்மினஸ், வில்லிவாக்கம் சிடிஹெச் ரோடு, இந்த மெட்ரோ ஸ்டேஷன்லாம் வந்து அண்டர் கிரவுண்டு. ஸோ அதனால் அதை எதுவும் பெருசாக கேப்சர் பண்ணலை. அதை தொடர்ந்து வர எலிவேட்டட் ரூட்டை தான் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். வாங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே போகலாம்.
ஆக்சுவலி இந்த ரோடு ரொம்ப பிஸியான ரோடு அப்படிங்கிறதுனால, இந்த ரோட கிராஸ் பண்றதுக்காக இந்த ஸ்ரீனிவாசா நகர்ல ஒரு ஸ்கை வாக் போட்டுட்டு இருந்தாங்க. லாஸ்ட் டைம் இதோட பேஸ்மெண்ட் ஒர்க் தான் போயிட்டு இருந்தது. அது பேஸ்மெண்ட்ட தாண்டி அந்த ஒரு சில கம்பிகள் மட்டும் நட்டி வச்சிருந்தாங்க. இப்போ ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் த ஒர்க்குக்கு மேல முடிஞ்சிருச்சு. மேல ரூஃப் எல்லாமே போட்டுட்டாங்க. ஸோ இதே மாரி லெஃப்ட் சைட்ல பார்த்தோம்னா, நம்மளுக்கு கம்பி நாட்டியிருக்காங்க. பட் அதுக்கு பிளேஸ் பண்றதுக்கான அந்த கிர்டர்லாம் ரெடியா இருக்குது. இதுக்கு மேல அந்த ஸ்டெப்ஸ் போட வேண்டியிருக்குது. அதுக்கு மேல ரூஃப் போட வேண்டியிருக்குது. வேலைகள்லாம் கொஞ்சம் வேகமா தான் போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 2 மந்த்ஸ்லேருந்து 3 மந்த்ஸ்க்குள்ள இது கம்ப்ளீட்டா ரெடி ஆயிரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த ரூட்ல அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வில்லிவாக்கம் ரயில்வே பிரிட்ஜ் பக்கம் லாஸ்ட் டைம் அதாவது 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நம்ம இந்த ரூட்டை கவர் பண்ணியிருக்கும் போது இந்த ரோடு எக்ஸ்டென்ஷன் ஒர்க் அதாவது இந்த ரோட 2 சைடுமே அகலப்படுத்தியிருந்தாங்க. அதுக்குரிய வேலைகள் போயிட்டு இருந்தது. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற இந்த லேர்ன் வந்து லாஸ்ட் டைம் ஜல்லி மட்டும் தான் போட்டிருந்தாங்க. இப்போ அதை வந்து ஃபுல்லாவுமே கம்ப்ளீட்டா ரோடா சூப்பரா போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல சைடுல வந்து ஒரு சுவர் மாரி கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு லேண்டும் இருக்குது. பட் ஃபியூச்சர்ல தான் இது இந்த கம்ப்ளீட் பிளான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியும். ஏன்னா வந்து நடுவுல சுவர் கட்டி அதுக்கு மேல அந்த சைடு இன்னொரு லேண்ட் போடுறாங்க. மேபி அதாவது சர்வீஸ் லைன் அந்த மாரி எதுவும் போடுறாங்களா? இல்லன்னா அது என்ன பிளான் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் 2 சைடுமே ஏற்கனவே இது வந்து லாஸ்ட் டைம் வரும்போது 2 லேனா இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 4 லேன் அந்த அளவு பெருசா போட்டாங்க. அந்த சைடுமே ரைட் சைடுலயுமே சிமிலரா நம்மளுக்கு ரோடு ஃபுல்லாமே சூப்பரா போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் பாடி ஃப்ளைஓவர் வந்துட்டோம். இந்த ஃப்ளைஓவர்லேருந்து லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது இதில் பாடி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். அது பக்கத்தில் இந்த ட்ரைனேஜ் ஒர்க்காக சில வேலைகள் போயிட்டு இருந்தது. ஜஸ்ட் அதையும் கேப்சர் பண்ணி போட்டிருந்தேன். இது வந்து ஐசிஎஃப்ல நம்மளுக்கு புது ரேக்ஸ்லாம் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் அதையும் கேப்சர் பண்ணி போட்டிருந்தேன். இந்த ஐசிஎஃப்க்கு முன்னாடி வரைக்கும் அண்டர் கிரவுண்டா இருந்தது. இங்க இந்த ஐசிஎஃப் கிராஸ் பண்ற இடத்துல திரும்ப எலிவேட்டடா மாறுது. அதுக்காக அதுல சில காலம் பில்ட் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த பர்ட்டிகுலர் லொகேஷன்ல இப்போ தான் வந்து பேஸ்மெண்ட் முடிஞ்சு அதுக்கு மேல அந்த காலத்த பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட் சைட்லயும் நம்மளுக்கு காலம் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் மேல வரைக்கும் பில்ட் பண்ணியிருக்காங்க. அது போக தொடர்ந்து போகும்போது காலம் பில்ட் பண்ணி அதுல பியர் கேப்பும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் அண்ணா நகர் வெஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துட்டோம். இதில் தொடர்ச்சியாக நம்மளுக்கு காலம் பில்ட் பண்ணி அதில் பியர் கேப் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் மெட்ரோ ஸ்டேஷன் பில்ட் பண்ணுற இடத்துல நம்மளுக்கு 2 டெக்லையும் அதாவது அப்பர் டெக்லையும் லோவர் டெக்லையும் பியர் கேப் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காங்கோஸ் பில் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ்டெண்டட் பீன் அதுவும் பிளேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு சில காலத்தில் அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு சில காலத்தில் அது பிளேஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்குது.
இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் அண்ணா நகர் வெஸ்ட் பஸ் டிப்போ அந்த லொக்கேஷனில் போயிட்டுருக்கோம். இதில் ஒரு சில காலமுக்கு நடுவில் ஐ டைப் கட்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்குரிய வேலைகளும் போயிட்டே இருக்கிறது. பெரிய பெரிய கிரெயின்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் இது எல்லாமே இந்த லொக்கேஷன் ஃபுல்லாமே இந்த கட்டர் பிளேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த ரூட்டில் தொடர்ச்சியாக வரும்போது நம்மளுக்கு காலம் தொடர்ச்சியாக பில்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பியர் கேப் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த ரோட்டோட சென்டரில் வந்த மெட்ரோ இங்கே வந்து திருமங்கலம் ஃப்ளைஓவர் இருக்கிறதுனால ஸ்லைட்டாக லெஃப்டில் டேர்ன் பண்ணி அந்த ஃப்ளைஓவருக்கு பக்கத்துலேயே அடுத்த ஒரு 1/2 கிலோமீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ஃப்ளைஓவருக்கு பக்கத்துலேயே ட்ராவல் பண்ண போகுது. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் நாட் ஒன்லி த மெட்ரோ ஸ்டேஷன், இதில் வந்து வேறு லெவலில் ஒரு பெரிய மாலே வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த திருமங்கலம் ஃப்ளைஓவருக்கு பேரலாக ஒரு 600 மீட்டர்ஸ்க்கு இதில் பயங்கர லெவலில் கன்ஸ்ட்ரக்ஷன் வரப்போகுது. இதில் என்னென்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறைய ரீட்டைல் ஷாப்ஸ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இதில் ஏற்கனவே ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இந்த ஃப்ளைஓவரோட எண்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட் லைன் ரூட்லையும் இங்கே ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இது ஒரு இன்டர்சேஞ்ச் மெட்ரோ ஸ்டேஷனாக இருக்க போகுது. க்ரீன் லைனுக்கும் ரெட் லைனுக்கும் சுவிச் ஆகணும் தான் இந்த திருமங்கலம் மெட்ரோ ஸ்டேஷன் ஒரு இன்டர்சேஞ்ச் மெட்ரோ ஸ்டேஷனாக வரப்போகுது. இதில் நம்மளுக்கு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ், அதாவது நிறைய ஷாப்பிங் மால், அப்புறம் ஃபுட் கார்ட், ஆஃபீஸ் ஸ்பேஸ் அப்படின்ட்டு பல விஷயங்கள் இருக்குது. இதில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாமே நம்மளுக்கு ரீட்டைல் ஷாப் வரப்போகுது. அதுக்கு கீழே கிரவுண்டுக்கு கீழே 3 ஃப்ளோர்ஸ் வரப்போகுது. பேஸ்மெண்ட் 1, 2, 3 அது எல்லாமே பார்க்கிங்காக இருக்க போகுது. அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் ரீட்டைல் ஷாப்ஸு அது எல்லாமே இருக்க போகுது. இந்த ஸ்டேஷனோட ஸ்பேஸு, கான்கோஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து 3rd ஃப்ளோர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஆஃபீஸ் ஸ்பேசஸ் அது எல்லாமே வருது. மொத்தமாக 8 ஃப்ளோர்ஸ் வரப்போகுது. 3rd ஃப்ளோர்லேருந்து 8th ஃப்ளோர் வரைக்குமே நிறையா ஆஃபீஸ் ஸ்பேசஸ் அது எல்லாமே இதில் வரப்போகுது. ஸோ அதனால் இந்த திருமங்கலத்தோட ஸ்ட்ரக்சரே கூடிய விரைவில் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்ட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய சேஃப்டி விஷயமும் இதில் ஃபாலோ பண்ணுறாங்க. ப்ராப்பரான ட்ரைனேஜ், ஈஸி ஆக்சசபிள், அதாவது யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி. ஒரு லேர்ன்னா அது வந்து ஒரு டைரக்ஷனில் மட்டும் தான் போகிற மாதிரி இருக்கும். அது ஆப்போசிட் யாருமே அதை கிராஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் எல்லா இடத்துக்குமே ஈஸி ஆக்சசபிள் அது எல்லாமே இதில் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இவ்வளோ பெரிய மால் இதில் பிளான் பண்ணுறதுனால டிராஃபிக் ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நம்மளுக்கு பக்கத்துலேயே விஆர் மால் இருக்குது. அதில் இப்போ எவ்வளோ டிராஃபிக் இருக்குது அப்படிங்கிறது அதை ரெகுலராக கிராஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். கூடிய சீக்கிரத்தில் மெட்ரோவும் இதில் ஆல்மோஸ்ட் அந்த மாலை விட டபுள் ஆர் ட்ரிபிள் த அமௌண்ட் பெருசாக இதில் ஒரு பில்டிங் பிளான் பண்ணியிருக்கிறதுனால ஃப்யூச்சரில் இந்த லொக்கேஷன்ஸில் டிராஃபிக் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் யோசிக்கிறேன். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதாவது மெட்ரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எல்லா பிளானும் சூப்பராக பண்ணியிருக்கோம், அதனால் டிராஃபிக் எந்த ஒரு ப்ராப்ளமுமே இதில் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் ட்ரைனேஜ் கனெக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து பக்காவாக பிளான் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. சிஎம்ஆர்எல் இந்த திருமங்கலம் மெட்ரோ ஸ்டேஷனில் இவ்வளோ பெரிய பிளான் வச்சுருக்காங்க. பட் இந்த ரூட்டோட கம்ப்ளீஷன் டைம் லைன் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 2027க்குள்ளே முடிச்சிருவோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அது பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப குறைவு தான். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த ரூட்டில் நம்ம பார்க்க போகிறது அண்ணா நகர் கேவி மெட்ரோ ஸ்டேஷன். இது ஏற்கனவே இருக்கிற அந்த விஆர் மால் பக்கத்துலேயே வருது. இதில் நம்மளுக்கு அப்பர் டெக்லையும் லோவர் டெக்லையும் இந்த பியர் கேப் பிளேஸ் பண்ணிடுறது பார்க்க முடியுது. கர்டர் எதுவுமே பிளேஸ் பண்ணலை. இந்த மாதாபுரம் மில்கானிலேருந்து கோயம்பேடு வரைக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸை சிஎம்ஆர்எல் வந்து மார்ச் 2027க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறதா டார்கெட் வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு இம்பாசிபிள் டார்கெட் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே தொடர்ந்து இந்த மெட்ரோ ரூட் வந்து ஸ்லைட்டாக ரைட்டில் டர்ன் பண்ணி அந்த கூவமாற்று வழியாக ட்ராவல் பண்ணி நம்மளுக்கு கோயம்பேடு போய் ரீச் ஆகுது. இந்த கவரேஜில் நம்ம கோயம்பேடு வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கோம். கோயம்பேட்டிலேருந்து அடுத்து வர ஸ்டேஷனில் என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இதை மாதிரி பல பயனுள்ள வீடியோக்களை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பாய்.